நம்மளோட கோபம் வச்சுக்கிட்டா ஆயுள் கூட கம்மியாயிடும். சோ கோவம் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகி வேமன் அவர்கள் இந்த ஸ்லோகத்துல கிளியரா சொல்லியிருக்காங்க. மாஸ்டர்ஸ் இந்த ஸ்லோகத்துக்கு வந்துட்டு டைரக்ட் எக்ஸாம்பிளே எங்க எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இருக்காங்க. சோ அவங்களோட கோவம் எப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ஹை பொசிஷன்ல இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட எப்படி சொல்றது, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ எல்லா ஒருத்தர்கிட்ட கூட பேச மாட்டாங்க. யாரும் அவங்க கிட்டயும் பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு காரணம் கோவம் தான். அவங்களோட குணம் ரொம்ப நல்லதுதான். ஆனா கோவத்தினால குணமும் அவங்களுக்கு பேட் ஆயிடுச்சு. கோவத்தினால அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க பேரையும் அவங்க வீணாக்கிக்கிட்டாங்க. சோ 2 பேரு எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. சோ இந்த ஸ்லோகம் வந்துட்டு அவ்ளோ ஒரு உண்மையானது. நம்ம வந்துட்டு கோவம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, குணம் போயிடும். நம்மளோட பேரு பிரதிஷ்டங்கள் எல்லாமே போயிடும். சோ நம்ம அப்படிப்பட்ட கோவத்த நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு கோவமே தப்பா அப்படின்னா, நோ நாட் அட் ஆல். ஏன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ தப்பு செய்றாங்கன்னா, நம்ம செல்லமா சொன்னா கண்டிப்பா கேட்பாங்களா? இல்ல. அப்ப நம்ம கோவப்பட்டு திட்டினா அது ஒண்ணும் தப்பு கிடையாது. சோ இதுக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? என்னன்னு தெரியும்? சாம தான பேத தண்டோபாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.